கெட் ரெடி கட்டாக். அடுத்த ஒரு மிகப்பெரிய வின்னுக்காக ரெடி ஆகிற இந்தியா. பயங்கரமா அடி வாங்கிட்டு இருக்க இங்கிலாந்து ஆல்ரெடி வந்து 1 month ஆயிடுச்சு. இந்த 1 monthல வின் அப்படின்னு பார்த்தா ஒரு 10% தான். லூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 80 to 90% அவங்களோட லாஸ் தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா T20ல வந்து ஆல்ரெடி 4 for 1ன்னு சொல்லி ஒயிட் வாஷ் த சீரியஸ். இப்போ ODIல ஃபர்ஸ்ட் ODIல வந்து தோத்துட்டாங்க. அதுவும் பயங்கரமான மார்ஜின்ல தோத்துருக்காங்க. ஸோ காயப்பட்ட சிங்கம் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் இந்த வீடியோ. என்னன்னா ப்ரிவியூ ஆஃப் த மேட்ச் பிட்வீன் இந்தியா அண்ட் இங்கிலாந்து செகண்ட் ODI அட் கட்டாக்கோட விஷயம்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ODIல என்ன நடந்தது அப்படின்றத பார்த்துடலாம். பாஸ் பால் அப்படின்னு ஒரு பால் இருக்கு. என்னன்னா நம்ம பிரெண்டம் மெக்கலம் வந்ததுலேருந்து இறங்கினா அடிக்கணும், இல்லைன்னா வெளியில வந்துடணும் அப்படின்ற ஒரு கொள்கையோட நடந்துட்டு இருக்க இங்கிலாந்து வந்து ஃபர்ஸ்ட் ODI அப்படிதான் ஆரம்பிச்சாங்க. டாஸ் வின் பண்ணி பட்லர் வந்து நீங்க பிச் அனாலிசிஸ்லாம் கொடுக்காதீங்க, அதெல்லாம் எடுத்து ரிப்போர்ட் எல்லாம் எடுத்து ஓர வைங்க, நான் பாத்துக்கிறேன் பேட்டிங் அப்படின்னு சொல்லி இந்த ரோட்ல எல்லாம் நம்ம ஐயோ டாஸ் வின் பண்ணாலும் எடுத்த உடனே ஒரு பேட்டிங் எடுப்பலாம், அப்படிதான் பட்லர் எடுத்தாரு. எடுத்த உடனே ஆஸ் யூஷுவல் வந்து பயங்கரமா ஒரு ஃபர்ஸ்ட் 7 overs செம்ம அடி மரண அடி வச்சாங்க. பட் 7வது ஓவரில் யார் கண்ணு பட்டுச்சோ அப்படின்ற மாதிரி அவங்களே இதுக்கு மேல்பட்டு நாங்கள் ரன் அடிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்களே ஒருத்தர் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ரன் அவுட் ஆயிட்டாங்க. எஸ், இங்கிலாண்டை பொறுத்த வரைக்கும் ரீசெண்ட் டைம்ஸ்ல 90sல இருந்த இந்தியா மாதிரி தான் இருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ஓப்பனிங்லாம் நல்லா தான் இருக்கு, பட் ஃபினிஷிங் சுத்தமாக சரியில்லை அப்படின்ற மாதிரி அடுத்த அந்த 70s ரேஞ்சிலேயே அடுத்தடுத்து 3 விக்கெட் எடுத்து பயங்கரமா அடி வாங்க ஆரம்பிச்சாங்க. அடுத்ததா மானம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி கேப்டன் இறங்கி கொஞ்சம் காப்பாத்தினாரு. அதே பேரலா பெத்தல் அவரும் இறங்கி கொஞ்சம் காப்பாத்தி அப்படியே இங்கிலாண்டை ஏதாவது பண்ணி அப்படியே எடுத்துட்டு போயிட்டே இருக்கும்போது நாங்க விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி இந்தியன் ஸ்பின்னர்ஸ் அக்ஷர், ஜடேஜா இவங்கெல்லாம் ஒத்தொத்தரா வந்து கைட்டுன்னு விக்கெட்டை கைட்டினாங்க. அவ்வளவுதான் முடிஞ்சிடுச்சு. ஃபைனலா 248 அவ்வளவுதான் அடிக்க முடிஞ்சது. 249. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கேமியோ என்னன்னா ஆர்ச்சர் என்னால முடிஞ்சதை நான் ஏதாவது பண்றேன் அப்படின்னு சொல்லி அவரும் வந்து உங்களுக்கு தான் ரன்னு தான் அடிக்க முடியல, நானாச்சும் அடிச்சு நானே போலிங் போட்டுக்கிறேன்னு சொல்லி ஒரு சில விஷயம் பண்ணி 248 வரைக்கும் எடுத்துட்டு வந்ததுக்கான ரீசனே ஆர்ச்சர் தான். ஸோ 249 அடிச்சா வின் அப்படின்ற ஒரு மாதிரியான டார்கெட் தான். ஏன்னா இந்தியாவை வந்து நம்ப முடியாது, டக்குன்னு விக்கெட் விட்டாங்கன்னா முக்கியமா நம்ம ஹிட்மேன் அவரை கிரிட்டிசைஸ் பண்றதெல்லாம் தாண்டி அவர் பயங்கர அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருக்காரு. எது தொட்டாலும் ஷார்ட் அந்த சிலபஸ்லயே இருக்காது, அப்படிலாம் அடிப்பாரு. பட் இந்த பர்டிகுலரா ஒரு 6 monthsக்கு அப்புறம் வாழ்க்கை எப்படி வேணாலும் தலைகீழா மாறும் அப்படின்ற மாதிரி ஹிட்மேனு அப்படியே தலைகீழா மாறிட்டாரு. ஸோ வந்து ஒரே ஒரு பால் தான், மேக்ஸிமம் ஒரு 5 பால் ஆடுவேன், அதில் வந்து என்னோட ஷாட் ஒன்று ட்ரை பண்ணுவேன், அவுட் ஆகிட்டு போயிட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் என்ன கேள்வி கேட்கக்கூடாது மாதிரி தான் இந்த மேட்சும் பண்ணாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா SSU ஜெய்ஸ்வால் ஃபர்ஸ்ட் ODI டெபியூட் எப்படி ஆடணும் அப்படின்னு சொல்லி பார்த்து ஏதோ பண்ணாரு. பட் அவராலையும் பெருசா ஆர்ச்சரோட வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியல, விழுந்துட்டாரு. அப்படி இப்படின்னு 2 விக்கெட் விழுந்த பிறகு இந்தியா 19 for 2 ஏதாவது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கும் போது தான் வந்தான் பாடுறா அப்படின்ற மாதிரி நம்ம ஸ்ரேயஸ் ஐயர். அந்த மேட்சுக்கும் பர்டிகுலரா அங்க நடக்கிற விஷயத்துக்கு சம்பந்தமே இல்லாம ஒரு கேரக்டர் வருதுன்னா அது வந்து ஸ்ரேயஸ் ஐயர் தான். ஏன்னா அவரோட ஷார்ட்ஸ் பிக்கப் ஷார்ட்ஸ் எல்லாமே இல்ல, இவ்வளோ நாள் என்னையாடா வெளியில உட்கார வச்சிருந்தீங்க அப்படின்ற வடிவேல் டைலாக் மாதிரி தான் செம்ம அடி வச்சாருங்க. அந்த 59 ரன்னுல 6 4ன்னு சொல்லி ஸ்பின்னர்ஸையும் சரி, அதே நேரத்தில் வந்து ரொம்ப நாளா வந்து எனக்கு பவுன்சர் லேக் அப்படின்னு சொல்லிட்டு பவுன்சர்லயே விளாசி பவுன்சரை அவங்க மூஞ்சிக்கு நேரம் அடிச்ச மாதிரி இல்ல, BCCI கமிட்டிக்கு நேரம் அடிச்ச மாதிரி இருந்தது அந்த பால்ஸ்லாம். அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு பர்ஃபார்மன்ஸ். பேரலா கில், ஐயோ இந்த இடத்த விட்டோம்னா விராட் கோலி வந்துருவாரே, அவரே ஆல்ரெடி மூட்டு வலி காரணமாக வெளியில இருக்காரே அப்படின்னு சொல்லி உட்கார வச்சிருந்த விராட் கோலியால ஒரு சான்ஸ் ஆஸ் அ வைஸ் கேப்டனா உள்ள வந்தாரு. அவரும் வந்து தடுமாறி கொஞ்சம் வந்து 80+ ரன் அடிச்சாரு. பட் 100 அடிக்க வேண்டியது அடிக்க விடுவாரா நம்ம ஹர்திக் பாண்டியா? எஸ், அடிச்சு பிரிச்சு மேஞ்சாரு. என்னன்னா ஹர்திக் பாண்டியா கடைசியா 100 அப்படின்ற ஒரு மார்க் வந்து கில்லு ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு 6 அடிச்சு நான் அடிக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி க்ளோஸ் பண்ணிட்டாரு. இந்தியா வந்து ரொம்ப ஈஸியா 7 விக்கெட்ஸ் டிஃபரன்ஸ்ல வின் பண்ண வேண்டியது இந்த லைட்டா ஒரு கேம்பிள். என்னன்னா 100 அடிக்கலாமா வேணாவான் கில்லு விட்ட விக்கெட்டு, அதுக்கப்புறம் அதுக்காக ராகுல் ஹெல்ப் பண்ணது, இந்த மாதிரி சில விக்கெட்ஸ் விட்டு கடைசியா 4 விக்கெட்ஸ் தான் வின் பண்ண முடிஞ்சது லாஸ்ட் மேட்ச். இது வந்து ஓவரால் வியூ. இப்போ நடக்க போற மேட்ச் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜோஸ் பட்லர் வந்து சும்மா விட மாட்டாரு, அதே நேரத்தில் மெக்கல்லம் இவங்க 2 பேருமே சும்மா விட மாட்டாங்கன்றலாம் தாண்டி கட்டாக் இது வரைக்கும் இந்தியா வந்து இதுல 17 மேட்சஸ் இந்த பிச்சர்ஸ்ல ஆடி இருக்காங்க. அதுல வந்து 13 வந்து ஸ்ட்ரைட்டாவே வின் பண்ணியிருக்காங்க, மீதி 4 மேட்ச் தான் லூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு ஸ்டாட்ஸ் இருந்தாலும் அந்த பக்கம் அப்படியே பேரலா பார்த்தோம்னா இங்கிலாந்துக்கு அகைன்ஸ்டா எக்ஸாக்டா 5 மேட்சஸ் ஆடி இருக்காங்க, 4 மேட்சஸ் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து முற்றிலும் ஒரு பேட்டிங் பிச் அப்படின்றதுனால
பயங்கரமா பேட்டர்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. அது இல்லாம ஸ்குவாட்ல வந்து போன மேட்ச்ல இங்கிலாந்தோட ஃபாஸ்ட் bowling மார்க்வுட் வரல. ஸோ இந்த மேட்ச்ல வந்தாருன்னா கண்டிப்பா பெர்ஃபார்ம் பண்ணி விக்கெட்ஸ் அதிகமா எடுப்பாரு ஆர்ச்சர் கூட சேர்ந்து அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. அந்த சைட்லயும் வந்து அர்ஷதீப் சிங் வந்து பெஞ்ச்ல இருக்காரு, அருண் சக்கரவர்த்தி வேற ஸ்பின்ல வந்து பெஞ்ச்ல இருக்காரு. ஸோ இவங்கெல்லாம் வந்தாங்கன்னா மாட்னா மரணடி அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருக்குமே இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து வந்து ஒரு டஃப் காம்படிஷனாக தான் இருக்கும். ஸோ கட்டாக் இஸ் ரெடி ஃபார் த பிக்கஸ்ட் கட்டாக் அப்படின்னு கூட சொல்லலாம். மேட்ச் முடிஞ்ச பிறகு நம்ம ரிவ்யூ பார்க்கலாம். மேட்ச் ப்ரிவியூவில் வந்து கட்டாக்ல நடக்குதோ எங்கே நடந்தாலும் சரி, இப்போ முக்கியமாக பேச போகிற ரெண்டு ஆள்கள் வந்து ஆல் ஓவர் த வேர்ல்டு பார்த்துட்டு இருக்காங்க. முக்கியமாக இந்த ஸ்டார் ஸ்போர்ட்ஸை பற்றி சொல்லி ஆகணும். எப்போ பார்த்தாலும் ரோக்கோ இவங்களால வந்து பயங்கரமா பேக் கொடுக்க முடியுமா அப்படின்னு. ஸோ இவங்களை நோக்கி தான் மக்களும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச்ல வந்து விராட் ஆடலை சம் பெயினால, ரோஹித் பெர்ஃபார்ம் பண்ணல. இதே மாதிரி நிலைமை போச்சுன்னா பெஞ்சில் இருக்க பிளேயர்ஸ் கண்டிப்பா நல்லா பெர்ஃபார்ம் பண்ற பிளேயர்ஸ்க்கு ஆப்வியஸா வழிவிட்டு தான் ஆகணும். கிரிட்டிசைஸ் பண்ணாலும் சரி, இல்ல அவங்க இதுக்கு முன்னாடி இந்தியாவுக்காக நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாலும் சரி, ஃபியூச்சரிஸ்டிக்கா நம்ம யோசிக்கும் போது சாம்பியன்ஸ் ட்ரோஃபி மாதிரி ஒரு கப்புல நீங்க கையை வைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ODI சீரியஸ்ல நீங்க ஃபார்ம்ல இருக்கிறத நிரூபிச்சுதான் ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துல கோலியும் சரி ரோஹித் சர்மாவும் இருக்காங்க. ஸோ அதை ப்ரூவ் பண்ணுவாங்களா அப்படின்றத நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன். நீங்களும் விராட் கோலியோட பெர்ஃபார்மன்ஸ் வர மேட்ச்ல எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. எனக்கு என்னன்னா ஹிட்மேன் பேக் டு ஃபார்ம் வந்தா யாருமே நிக்க முடியாது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும், அது எனக்கும் தெரியும். அந்த மனுஷனை ஃபார்முக்கு கொண்டு வாப்பா அப்படின்ற மாதிரி வேண்டாத கடவுள் இல்லை. ஸோ ரோஹித் ஃபார்முக்கு வரணும்னு நினைச்சாலும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. திஸ் விஜய் கார்த்திக் சைனிங் ஆஃப். நீங்க இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் ரிவ்யூஸ் அண்ட் அப்டேட்ஸ் ரெகுலரா தெரிஞ்சுக்கணுமா நம்மளோட i1 ஸ்போர்ட்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டாடா பாய்.